ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு கூட்டு என்றைக்கும் வைக்க மாட்டோம், ரேராக வைப்போம். நேற்று வச்சுருந்தேன். அதில் வந்து எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு முதல்ல தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சு கொஞ்சம் நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நல்லா பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி அதை போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த உதிர்த்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை தூக்கி போட்டு நல்லா போட்டுட்டு, அப்புறம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டேன், உப்பு போட்டேன். அப்புறம் வத்தல் பொடி வேணால் போட்டுக்கோங்க, நான் சாம்பார் பொடி தான் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு கூட்டை எடுத்து வச்சிட்டேன். நிறைய பேர் தேங்காய் பூ போடுவாங்க, ஆனால் நான் போடலை. ஏன்னா எனக்கு தேங்காய் பூ போட்டால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அதை போட்டு நல்லா கிண்டிட்டு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுவும் ரசத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் ரசத்துக்கு விட சாம்பாருக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். அதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து உருளைக்கிழங்கு கூட்டு ரேராக தான் வைப்போம். ஏன்னா அது வந்து எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் ஒத்துக்கிடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படி வைப்போம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அடிப்பொலியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பானிபூரி இருந்துச்சுன்னா இதை அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதையும் செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.